வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு ஜூலை மாத பல ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும், இந்த ஜூலை மாதத்தில் அவங்களுக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் எல்லாம் தரும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இந்த ஜூலை மாதத்தில் பாருங்கள், கோச்சார கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு அந்த கோச்சார நிலையினால் அந்த ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரி நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். இப்போ கோச்சார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுடைய ராசி ரிஷப ராசி இல்லைங்களா, அந்த ராசியிலே செவ்வாய் பகவான் இருக்கக்கூடிய அமைப்புங்க. இந்த ஜூலை மாதத்தில் ராசியில் செவ்வாய் பகவான், ராசிக்கு 2ஆம் இடமான மிதுன ராசியில் சூரிய பகவான், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு புதன் சுக்கிர பகவான், அடுத்தது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சிம்ம ராசியில் கேது பகவான், அடுத்தது சந்திர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாத ஆரம்பத்திலே தனுசு ராசியிலேருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கக்கூடிய அமைப்பாயிடும். அடுத்தது ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் கும்ப ராசியில் ராகு பகவானும், 11ஆம் இடத்தில் மீன ராசியில் சனி பகவானும் இருக்கக்கூடிய அமைப்புகள். இந்த மாதம் மாத கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த தேதியில மாத கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, புதன் பகவான் பாருங்க கடக ராசியில இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி கடக ராசியில வக்ரகதியில இருந்து பின்னோக்கி தன்னுடைய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அடுத்தது சுக்கிர பகவான் அப்படின்னு எடுத்துட்டா கடக ராசியில இருந்து ஜூலை மாதம் 4ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அடுத்தது சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, மிதுன ராசியிலிருந்து ஜூலை மாதம் இந்த மாதம் ஜூலை மாதம் 16ஆம் தேதி இரவு விடியற்காலை அப்படின்னு எடுத்துட்டா 17ஆம் தேதி கணக்கில் சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது ஆடி மாத பிறப்பு ஆரம்பிக்குது. இது பாருங்க, இது என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னா, உத்தராயணம் புண்ணிய காலம் முடிந்து தட்சிணாயனம் புண்ணிய காலம் துவங்குகிற அமைப்பு. சரிங்களா, இதுவே கிரக அமைப்பு ஆகுங்க. இந்த ஜூலை மாத கிரக அமைப்பு. சரி, இந்த கிரக அமைப்பு ரிஷபராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு, ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பு உண்டா அப்படின்னா, யோகமான பலன்கள் தரக்கூடிய அமைப்பிலே இந்த மாதம் ஜூலை மாதம் உங்களுக்கு இருக்குங்க. உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து இந்த மாதம் ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு திக்பலம் பெறக்கூடிய அமைப்புல வராரு. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு, அங்கு கேதோடு இணையக்கூடிய அமைப்பு. இந்த 4ஆம் இடத்தில் பாருங்க சூரிய பகவான் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுடைய 4ஆம் அதிபதியான சூரிய பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது புதன் பகவான் அப்படின்னு எடுத்துட்டா இந்த மாதம் 7ஆம் தேதி அவர் உங்களுடைய புதன் 2 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரகதியிலே பின்னோக்கி 2ஆம் இடமான தனஸ்தானத்திலே வரக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே கிரக அமைப்பு யோகமான அமைப்பாகவே இருக்குங்க. சரிங்களா, ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் நன்மையும் யோகத்தையும் தரக்கூடிய மாதமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, குரு பகவான் பாருங்க உங்களுடைய ராசிக்கு 8 11ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 11ஆம் இடத்தோட சம்பந்தம் பெறக்கூடிய அமைப்பு. இவர் அஷ்டமஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து, அதாவது அஷ்டமாதிபதி அந்த அஷ்டமஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெற்று லாபஸ்தானத்தோட சம்பந்தம் பெறக்கூடிய அமைப்பு. அங்க லாபாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும்போது அங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் 9 10ஆம் அதிபதியான சனி பகவான் அங்க அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல அவரை லாபாதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பு. இது மிகப்பெரிய யோக அமைப்பு இல்லைங்களா. ஏன்னா பாக்யாதிபதியை லாபாதிபதியோட சம்பந்தம் பெறும்போது நல்ல லாபத்தை தரக்கூடிய அமைப்பாகுங்க. ஏன்னா பாக்கியம் ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாக்யாதிபதி நல்ல அமைப்புல இருக்கணும் இல்லைங்களா. குரு பார்க்கக்கூடிய இடமும் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்து பாக்யாதிபதி பார்க்கக்கூடிய அமைப்பு. அதுவே கர்மக்காரகனான தொழில் ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் அவரை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படின்னா தொழில நல்ல வளர்ச்சி இருக்குங்க. இந்த ஜூலை மாதம் தொழிலில் நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா யோகாதிபதியான சனி பகவான் இப்போ லாபஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால
யோக பலன்கள் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. கோச்சார நிலையாகும். சரிங்களா. அடுத்தது வந்து சுகாதிபதியான 4ஆம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசி நாதனான சுக்கிர பகவான் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீடு மனை யோகத்தை இந்த மாதம் அமையக்கூடிய அமைப்புங்க. ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல இடமா இருக்கு, எங்களுக்கு அமையுமா, இந்த மாதம் அந்த வீடு அமைஞ்சிட்டா பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, சொந்த இடத்த வாங்கணும், அந்த நம்ம பெசரில் பத்திரப்பதிவு பண்ணிக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் பாருங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அது அமையக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. ஆனி மாதத்தில் இந்த மாதத்தில் உங்களுக்கு பத்திரப்பதிவு உங்கள் பேரில் பதிவாகக்கூடிய அமைப்பு. ஏன்னா புதன் வந்து பஞ்சமாதிபதியாக இருந்து சுகாதிபதியாக 4ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெறும்போது இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறனால இந்த ஜூலை 16 வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல அமைப்பில் உங்களுக்கு வீடு மனை அமையக்கூடிய யோக அமைப்பெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா உங்கள் 5ஆம் அதிபதியான புதன் பகவான் தன் வீட்டிலேயே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறனால பிள்ளைகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் திருவினை ஆக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, சுப செலவு செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு திருமணம் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் ரிஷப ராசி நேயர்களுக்கு திருமணம் இது வரைக்கும் அமையாமல் இருந்தால் இந்த மாதத்தில் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. உங்களுடைய ராசி நாதன் வந்து சுகஸ்தானத்தில் வந்து 7ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இது யோகமான பலன்களாக இருக்கிறதுனால திருமணம் வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து திருமணம் அமையக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயே வந்து வலுப்பெறக்கூடிய அமைப்பு. குடும்பாதிபதி அவரே பஞ்சமாதிபதி வலுப்பெறக்கூடிய அமைப்பு. திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குங்க. சொந்த தொழிலில் வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. சரிங்களா. இல்லத்தரசி திருமணமான குடும்ப பெண்களுக்கு இல்லத்தரசிக்கெல்லாம் நல்ல யோகமான மாதமாகவே இந்த மாதம் இருக்குங்க. அடுத்தது வேலைக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல வேலை அமையலை அப்படின்னா இந்த மாதம் நல்ல வேலை அமையக்கூடிய வாய்ப்புண்டு. சனி பகவான் யோகாதிபதியாக உத்தியோகத்துக்கு காரகரான சனி பகவான் வந்து அந்த லாபஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையக்கூடிய அமைப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. இந்த மாதிரி இந்த ஜூலை மாதம் ரிஷப ராசி நேயர்களுக்கு நல்ல பலன்கள் யோகமான பலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு யோகமான பலன்கள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு வந்து அவர் அஷ்டமாதிபதியாக உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா உங்களுக்கு நற்பலன்கள் யோகமான பலன்களும் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. குரு பகவான் உங்களுக்கு பகை கிரகமாகவே இருந்தாலும் சரிங்க, அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் நல்ல இடங்கள்ல பார்க்கறாரு. அதாவது என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து 7ஆம் இடத்தை, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை, 11ஆம் இடத்தை, இந்த இடத்தையெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அது யோகமான பலன்களை அதிகமாக தரக்கூடிய அமைப்பாகவே இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கெல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு பாருங்க இந்த ரிஷப ராசி நேயர்களுக்கு வந்து இந்த மாதம் நற்பலன்கள் யோகமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால புதிய முயற்சி வெற்றி அடையக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இந்த கோச்சார நிலைகள் காட்டுது. நன்றி, வணக்கம்.